அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது லிசன் மோர் லவ் ஆல் சேனல். நான் குமார் கிருஷ்ணன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். நம்ம மனித வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பகுதி நம்ம தூக்கத்தில் செலவிடுறதா ஒரு கணக்கு இருக்கு. அந்த தூக்கத்தில் செலவிடுற நேரத்தை நம்ம சாதாரணமாக வீணான நேரம்னு எந்த காரணத்தை முன்னிட்டும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அறிவியல் படி அந்த மூன்றில் ஒரு பகுதி நேரம் நம்ம கொடுக்கும்போது நம்ம உடலினுடைய பராமரிப்பு செயல்கள் மிக பரபரப்பாக, முக்கியமாக வளர்ச்சி பற்றிய முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்கிறதா அறிவியல் சொல்லுது. இந்த உறக்க நிலையில தான் மனுஷனுடைய மூளை அன்று பகல் பொழுதுல அவனுக்கு தெரிஞ்ச, கேட்ட, பார்த்த விஷயங்களையும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் எல்லாத்தையும் நரம்புகள் மூலமாக செய்தி தகவல்களாக வாங்கி அதை பரிசீலித்து இதில் நல்லது எது, பாதுகாக்கப்பட வேண்டியது எது, இவனுடைய நினைவா, அனுபவமா, அறிவா பதிய வேண்டியது எது, ஒதுக்கி தள்ள வேண்டியது எதுன்னு பார்த்து அதெல்லாம் செஞ்சு, அப்புறம் உடலினுடைய திசுக்கள் எங்கெங்கே வளர்ச்சி தேவைப்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி எங்கெங்கே தேவைப்படுது, எங்கெங்கே புரோட்டீன்கள் தேவைப்படுது, வளர்ச்சிக்கான புரோட்டீன்கள் தேவைப்படுதுன்னு பார்த்து அது எல்லாமே உடம்பினுடைய சகல விதமான சுரப்பிகள், எல்லா விதமான உடல் பாகங்களையும் கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்து செயல்பட வச்சு உடம்பை சீர்குலையாமல் காப்பாற்றுற முழு முயற்சியை மூளை இந்த உடலில் ஒரு அளவுக்கு சில செயல்களை நிறுத்தி அசைவற்ற ஒரு நிலையில் ஓய்வு நிலை மாதிரி உண்டாக்கிட்டு தன்னுடைய வளர்ச்சி பராமரிப்பு வேலைகளை தொடர்ந்து தினசரி செஞ்சு வர்றதுனால தான் மற்ற 2 பங்கு ஆயுள் காலத்தை மனுஷன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிறைய விஷயங்களை பார்த்து, கேட்டு, படித்து, அனுபவித்து வாழறதுக்கும் வழி ஏற்படும். இந்த தூக்கம் சரியாக அமையலைன்னா மனுஷங்களுக்கு பல வகையான சிக்கல்கள், இதய நோய்கள், நீரிழிவு நோய்கள், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், உடல் பருமன் உண்டாகுதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆபத்தானதாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த தூக்கம்ன்றது இரவு நேரத்தில் குறிப்பாக கண்கள் மீது வெளிச்சம் படாத வகையில் தூங்கிறது அந்த தூக்கத்தை உண்டாக்குற ஹார்மோனான மெலட்டோனின் அதிகமாக சுரந்து நல்ல உறக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். உடம்பினோட வளர்சிதை மாற்றங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கெட்ட, இறந்து போன, உபயோகமற்ற செல்கள் வெளியேறணும், புது செல்கள், புதிய திசுக்கள் வளரணும். அதே மாதிரி உடல் ஏதேனும் ஒரு பகுதி அதிகமாக உழைச்சி கொஞ்சம் களைச்சி இருந்தால் அதை புத்துயிர் கொடுக்கறதுக்கும் இந்த தூக்கம்ன்ற ஒரு அருமையான செயல் ஒரு முக்கிய பராமரிப்பு செயலாக நடைபெறுது. இதை நம்ம வீணான நேரம்னு எந்த காலத்திலையும் கருதக்கூடாது. தூக்கம்ன்றது மனுஷனுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். இன்சோம்னியான்ற தூக்கமின்மை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க உடல், மனம் பல வகையில் பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளாகிறாங்கன்றத ஸ்டடீஸ் சொல்லுது. அதனால் நம்ம இந்த உறக்கத்தை நல்ல முறையில் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் முறையாக பயன்படுத்தி நல்ல ஓய்வு கொள்வோம். அதனால் புத்துணர்ச்சி பெற்று புதிய விஷயங்கள் பலதை கற்கிறதுக்கும், உடல் திசுக்கள் புதுசாக அமைஞ்சு ஆரோக்கியமாக உணர்றதுக்கும் தூக்கம்ன்றது ஒரு முக்கிய காரணியாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குவோம். தூக்கம் சம்பந்தமாக நமக்கு ஏதேனும் சந்தேகம், அதாவது ஒரு இரவில் தூங்கி எழுந்து நம்ம உற்சாகமாக உணரலைன்றது ஒரு நாள் 2 நாள் நடந்தால் சாதாரண நிகழ்வு. தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு உணர்வு இருந்தால் நம்ம ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அந்த தூக்கத்தை சரி பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. முக்கியமான ஒரு உயிர் காக்கும் செயலாக இருக்கும். உணவு இல்லாமல் கூட மனிதனால் பல நாட்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் சரியான உறக்கம் இல்லாமல் ஒரு சில நாட்கள் கூட அவனால் சரிவர இயங்க முடியாது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க வார நாட்களில் கடுமையாக கொஞ்சம் தூக்கத்தை தள்ளி போட்டு வேலை செஞ்சிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் நம்ம முழுசாக அந்த விடுபட்ட தூக்கத்தை
சரி பண்ணிக்கலாம், அதிகமாக தூங்கி சமப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அந்த விடுபட்ட தூக்கம்ன்றது திருப்பி பிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு நாள் தவறி போச்சுன்னா தூக்கம், அதை அந்த மறுநாள் அடுத்த சூழலில் உடல் கேட்கும் போதே அதுக்கு கொடுத்துட்டாதான் அந்த முறையான பராமரிப்பு வேலைகள் நடக்கும். அதனால் தள்ளி போட வேண்டாம். மனுஷன் ஒருத்தந்தான் இந்த உலகத்தில் நமக்கு அறிவியலுக்கு தெரிஞ்சு தூக்கத்தை தெரிஞ்சே தள்ளி போடுற ஒரு ஜீவனாக இருக்காங்க. அதை ஒதுக்கணும். கேளிக்கைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பராமரித்தோம்னா அந்த தூக்கம் நம்ம உடலையும் மனசையும் உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கும். உணர்ச்சிகளை கையாளுற பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். உணர்ச்சிகளை கையாளுற பக்குவம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை சாதிக்க முடியுன்றது அனுபவபூர்வமாக நம்ம உணரலாம். அதனால் உறக்கம்ன்றது மனுஷ வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய நேரம். அது ஓய்வு நேரம்னு நம்ம கருதக்கூடாது. நம்ம உடல் ஓய்வாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உடலுக்குள்ள பலவிதமான துரிதமான பரபரப்பான வேலைகள் நடந்து நம்ம உடல் புத்துணர்ச்சியும் புது திசுக்களும் உருவாக பெறுதுன்றதை கவனத்தில் வச்சுக்குவோம். அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பக்குவமாக கையாளுற தன்மை நமக்கு வேணும்னா உறக்கத்தை நம்ம சரியான முறையில் பராமரிக்கணும். நன்றி.